காங்கிரஸ் டீம் அறிவாலயத்துக்கு வந்தப்ப ஒரே பரபரப்பா ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தாங்க எல்லாரும். திமுகவுல டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா, ராசா, அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குழுவை காங்கிரஸ் குழு இன்னைக்கு சந்திச்சது. காங்கிரஸ்ல இருந்து கிறிஸ் சோடங்கர், நிவேதித் ஆழ்வா, செல்வ பெருந்தகை, ராஜேஷ்குமார் குழு தான் அறிவாலயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தது. இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு பிறகு பிரஸ் மீட்ல பேசின கிறிஸ் சோடங்கர், எங்களுக்கான தொகுதிகள் லிஸ்ட் கொடுத்திருக்கோம், பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துச்சுன்னு சொன்னாரு. செல்வ பெருந்தகை, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு சிஎம் ஸ்டாலின் ஓகே சொல்லிட்டாரு, எனக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துச்சு, எத்தனை தொகுதிகள்னு சொல்வோம்னாரு. காங்கிரஸ் குழுவோட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே திமுக குழுவுக்கு ஸ்டாலின் ஸ்ட்ரிக்டா அட்வைஸ் பண்ணிட்டாராம். அதாவது, காங்கிரஸ் குழு சொல்றத அமைதியா மட்டும் கேட்டுக்கோங்க, நம்பர்ஸ் உட்பட எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதா கூட கமிட் பண்ணிடாதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லி இருந்தாராம். பேச்சுவார்த்தை குழுவுல இருந்தவங்க கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சப்ப காங்கிரஸ்ல கிறிஸ் சோடங்கர் தான் பேச்ச ஆரம்பிச்சாரு. அவரு ஆட்சியில பங்கு வேணும்னு, அமைச்சரவையில இடம் தரணும், அப்புறமா 1967 ஆட்சி இழந்த பிறகு 2006 தான் எங்களுக்கு ஆட்சியில பங்கேற்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அன்னைக்கு கலைஞருக்காக நாங்க கேட்கல, சோனியா தான் ஆட்சியில பங்கேலாம் கேட்க வேண்டாம், கலைஞரை தொந்தரவு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க கட்சிய இங்கே வளர்க்கணும்னா 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கிறிஸ் சோடங்கர் ரொம்பவே சீரியஸா பேச, திமுக சைட்ல இருந்து டி.ஆர். பாலு, நேரு, ஏவா வேலு, ராசான்னு எல்லாருமே நோ நோ நோன்னு சொன்னபடியே தலைய ஆட்டியபடியே மறுத்துட்டாங்க. அதோட எங்க பாலிசியே ஆட்சியில பங்கு இல்லைங்கிறது தான். இங்க தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க, எங்க தலைவர் ஸ்டாலின் இதை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரேன்னு திமுக குழுவினர் பதில் சொன்னாங்க.